ஹாய் ஹலோ வணக்கம். திண்ணுப்பண்டியோட வந்து இருந்த நம்பர் பம்பிங் சீட்ஸ். பம்மிங் சீன் இல்லை பம்ப்கின் சீட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். நான் அடிக்க போறீங்க. நோ, நாங்கள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம்ன்றக்கே நாளைக்கு ஒரு சம்பவமான நாள். திடீரென்று எங்களோட ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் தியேட்டர்ஸில். நான் இல்லை இவர் எங்கள் அப்பா ஃபேமிலியாக எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம்ண்டு நம்மளோட தலைவர்கிட்ட மூவிக்கு போய் பார்த்தா வந்து ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் 20 minutes தான், 20 நிமிஷத்துல ஃபுல் ஆயிட்டு. அது ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம்ண்டு நீ மாதிரி எழுத்து டிஷர்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் வந்து ரோபோ மாதிரி கேட்குறப்ப நான் இவன் இது 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 அந்த ரோபோ டான்ஸ் போடுறேன் அப்படி கிஸ்கன் கேட்க நல்லா இருக்குமாப்பா. சரி, மக டான்ஸ் ஆனதுக்கு முன்னாடி கதை நான் அது எல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ நாளைக்கு வந்து முக்கியம் நாளைப்பா ஏன்னா தலைவர் படம் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வந்துட்டு புக் பண்ணியாச்சு. புக் பண்ண போகிறேன். அது ரீப்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கோம். எப்படா புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன் பார்க்குறாங்க என்ன ஊமையா. 13ஆம் தேதி மட்டும் புக்கிங் போட்டிருக்காங்க, 14ஆம் தேதி ஓப்பன் பண்ணல. நாங்கள் 1 வீக்கு முதல் 13ஆம் தேதி மட்டும் போட்டிருக்காங்க புக்கிங் ஷெட்யூல். பட் அதுக்கு பிறகு மூவியை போடல, எங்கட கூலியை போடல. சரி என்று ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறோம் வரையில. சரி நம்மளோட 20 minutes கதை. நாளைக்கு வந்து தலைவரோட படம் விளப்புதில்லை. அப்போ நான் என்ன செய்தேன், புக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்து கொண்டு வந்தேன். ரீப்ரெஸ் பண்ணி 13ஆம் தேதி வரைக்கும். எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி படம். நாளைக்கு இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு 12ஆம் தேதி வரைக்கும். நேற்றைக்கு தான் பின்னரம் போல என் ஃப்ரெண்ட் அடித்தான். டே மச்சான் டே நாயே இப்படி படம் புக் பண்ணி போட்டிருக்காங்கடா. 20 நிமிஷம் ஆச்சுடா, புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவில். அதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வந்திருக்கு மெசேஜ். அதை எனக்கு சொல்லியிருக்காங்க கோல் பண்ணி. நானும் அப்போ அதுக்கு அரை மணித்தியாவது முதல் நான் வந்து இங்கே போய் ரோட்ல நின்று வந்து ரீப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணல. சரி பாப்போம் பின்ன இன்றைக்கு இதை ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லிட்டு வந்துட்டேன். 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஒரு விளங்காத டைம். அது எல்லாரும் பைக்கில் வேலை முடிஞ்சு போய்கிட்டு அந்த டைம் ஓப்பன் பண்ணாமல் பரவாயில்லை. ஓப்பன் பண்ணோடனே போய் பார்த்தேன் 20 நிமிஷம் ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பைக்ல ஓடியே புக் பண்ணிக்காங்க. எல்லாரும் 60 பேர் வேலைக்கு போறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து நிறைய பேர் வேலை இல்லாம அன்றைக்கு லீவ், முதல் நாள் லீவ் போட்டு ரெடியா இருக்கிறாங்க. லீவ் போட்டு ஃபயரா இருந்திருக்காங்க புக் பண்றது ஃபர்ஸ்ட் ஷோ. சரின்னுட்டு போய் பார்த்தா ஃபுல் ஆயிட்டு அப்படி ஒரு சவுண்டோட வேற சரியா சோகமாயிட்டாரு. இதுக்கு இவர் டிஷர்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணி கூலி டிஷர்ட் அது பெரிய ஷோ. கூலி டிஷர்ட் வேற ஆர்டர் பண்ண. அது வந்து நாளை விடிய வந்திருக்கலாம். விடிய நாங்கள் ஷோ அது அந்த ஷோ கதை அப்படிதான் ஏதாவது முந்திடுவா. ஒரு கதை சொல்ல விடணும். பெஸ்ட் ஷோ வந்து எங்களுக்கு வந்து 5 மணிக்கு போட்டிருந்தோம். 5 மணி அடுத்த 9. 5 மணி ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக் ஆகிட்டு. 3 ரோவில் மட்டும்தான் இல்லை இருந்தது. 3 ரோவில் ஒரு 5 சீட்டு, பின்னுக்கு ஒரு 2 சீட்டு அப்படி இருந்தது. அதுவும் பாஸ் ஃபில்லிங்கான தான் அந்த ஒரு ஒரேஞ்ச் கலரில் மாறிக்கிட்டு. சரி 9:30 4:30 6 ஷோ தான் போட்டிருந்தாங்க. 9:30 4 மணி 1 மணி 4 மணி பிறகு 7 மணி வளமையாக போகிற மாதிரி ஒரு 6 ஷோ. அதில் வந்து ஓர் டூவும் அங்காளி தியேட்டரில் 3 தியேட்டர் இருக்குது எங்கட. அதாவது ஒரு முக்கியமான தலைப்பு நகரம். அங்கே நான் இருக்கிறேன். லீட் கொடுக்குறேன் தான் இருக்கிற இடத்துக்கு சொல்லும். அதான் தலைப்பு நகரம். அந்த தலைநகரத்தில் தலைநகரம் இல்லை தலைப்பு நகரம். உங்களுக்கு இலங்கையில் தலையில நான் இருக்கிறேன். அந்த பெரிய நகரத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற தியேட்டரில் வந்து 6 ஷோ தான் போகிறோம் வளமையாக. அப்போ அதாவது 9:30 ஷோ. நாங்கள் அந்த 5 மணி ஷோ வந்து விலையும் கூட 2500 கிட்ட வந்துச்சு. மற்றது ஃபர்ஸ்டே வந்தப்போ விலை கூட தான். ஆனால் இந்தியாவில் தான் வந்து 130 ரூபா 130 சந்தை. ஆனால் கணக்கு பார்த்தா சரி தானேப்பா. இங்க 3 மடங்கண்டா ஓகே 600 700 சரிதானே. ராஜா அந்த தியேட்டர்லாம் அப்படித்தான். காகிள்ஸ்ல மட்டும்தான் மஜஸ்டிக் அந்த காகிள்ஸ் நீட்டான இடம். எல்லாம் சைலண்டாக போய் இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்படியான இடம்ன்ற மாதிரி ஃபேமிலியோட போய் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்குன்றதால அந்த தியேட்டர் நாங்கள் புக் பண்ணேன். அப்படி நினச்சி பார்த்தா அந்த தியேட்டரும் இப்போ எல்லாருமே புக் பண்ண துவங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டான் அப்படி. இப்போ எல்லாருமே காசு யாழ்ப்பாணத்தில் காசு போல இல்லை. எல்லாருக்கும் எங்களோட இடத்துல காசு இப்போ இருக்கு. பார்த்தா 2500 ரூபா அது. அப்போ நான் 5 பேருக்கு புக் பண்ணணும்.
அங்கே போயிடும். அது கணக்கு பார்த்து பாருங்க நீங்கள் I2 எத்தனை அதெல்லாம் விடுங்க, காசு 10,000 மேலே வருமா? என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் பார்த்தாலும் விட்ட. இல்லை அது நான் 1 மாதத்துக்கு முதலே இதுக்கெல்லாம் ரெடி மெயின் பாயிண்ட் 1 மாதத்துக்கு முதலே நான் ஃபஸ்ட்டோ பார்க்குறேன். இந்த முறை போன முறையும் பார்க்கல வேட்டேனும், ஒரு முறையும் பிழைக்கிறது. அப்போ இந்த முறையாவது அது 1 வருஷத்துக்கு வந்து கூலி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ டிஸ்கோ அனௌன்ஸ் பண்ணால் அப்போயே நான் டிஸ்கோ ஆடி ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன்டா ரெண்டெல்லாம் முடிவெடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பல்பு வேண்டாம் 5 மணி ஷோ அது ஃபுல்லாகிட்டு. இப்போ சொன்னேன் 4 கதை கிடக்கு அதில் இருக்கல. முன்னுக்கு இருந்து பார்த்தா கழுத்தை பிடிச்சிடும் இப்படி அண்ணாந்து வாங்க நாட்டு சைடில் இருக்கிறவன் சரியானிட்டு 9:30 ஷோக்கு போகணும். அது எரராகுது, அதாவது இதாகுது. போய் பார்த்தா நடு சீட் எல்லாம் புக். 3வது ரோவில் 14, 13, 14, 15, 16 வயதில் 5 பேர். நான் அப்பா தங்கச்சி வைஃப் 5 பேரும் போகிறோம். அப்போ 5 பேருக்கும் புக் பண்ணிட்டேன். ஏன்னா அதை மட்டும் அதையும் இல்லாமல் போயிடும். அவனை சொல்கிறான் அப்படி புக் ஆகி கொண்டு இருக்கிறான்ட்டு. நானும் மந்திரம் வந்ததில் புக் பண்ணிட்டேன் 5 ஷோ புக் பண்ணி. நீ என்ன செய்கிறேன்ட்டு இப்படி சால்வ் பண்ணி சொன்னேன். வீட்டு இருந்தால் புக் பண்ணிவிட்டு அப்படி 3,000 ரூபா அது நான் கழுத்து அப்படியும் காலுக்கு அப்படியும் கைக்கு அப்படியும் பேச்சு ஒரே கிடைக்கிறது. அது இதே பெரிய விஷயம் கிடைச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் நல்ல வடிவா பார்க்கணும். ஸோ அந்த வடிவா பார்க்கணும்னா 10-11 செஞ்சிருக்கலாம். நான் 2-3 கிழமை முடிச்சுலாம் பார்க்கலாம். நான் சொன்னா அது கிடைச்சே விவசாயம் இதான் புக் பண்ணிக்கோம். வந்து பார்க்கணும்னா பாருங்க, வந்து பார்க்க தான் போகணும். காசு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு சரியானிட்டு புக் பண்ணியாச்சு. அதை அப்புறம் டீச்சர் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிப்போம். அதுவும் வேறு வந்து சேரல இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கு நான் என்ன செய்தேன்டா போய் எடுத்து பார்த்தேன் கூலின் ஹைப் என்னன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லா இடமுமே அமெரிக்காவில் வந்து 2 மில்லியன் ப்ளஸ் போய்க்கும். 2005க்கு போயிட்டு அதான் அமெரிக்காவில். அப்போ யூஎஸ்ஏல 2005 மில்லியன் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் சவுத் ஏசியன் மூவியில் ரெக்கார்ட் அடிச்சிருக்கு. அதை பார்த்தாதுக்கு 100 கோடி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்திய தமிழ் மூவி 100 கோடி. தமிழ் மூவி 100 கோடி வசூல் வந்திருக்கு ப்ரீ சேல்லே விளங்குதா. அப்படி ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் போய்க்கொண்டு சரி இன்றைக்கு திருப்பி அவன் என் நேற்று அடிச்சான். அவன் அடித்தான் அப்போ விடிய ஒரு 16 ஷோ போட்டிருக்காங்க. 6 ஷோ அங்கே 16 ஷோ அங்கே போய் பார்த்தா 4 மணிக்கு ஷோ 5 மணிக்கு ஷோ 6 மணிக்கு இதை பார்ப்போம். எங்களுக்கு அவங்க சம்பவம் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படி தெரிஞ்சிருந்தா முதலே போடுவாங்க. 4 மணிக்கு 4:05 ஏன்னா 3 தியேட்டரில் வார் 2 நான் நேற்றே சொன்னேன் வார் 2 தூக்கிடுவாங்க. வார் 2 தூக்கிடுவாங்கட்டா பேர்றேன். ஏன்னா வார் 2க்கு நேற்று டிக்கெட் புக் பண்ணல தூக்கிட்டு போட போகிறாங்க. ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஏன்னா 4 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து 9:30 ஷோ நான் நினைச்சேன் ஓகே ஃபஸ்ட் ஷோ பார்க்கல செகண்ட் ஷோ அது பார்க்குறேன். மனசை தெரிஞ்சா நான் ஒரு பிரச்சனை கேட்க மனசை தேர்த்தி கொண்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா 6வது ஷோ நான் செகண்ட் ஷோ வந்து சந்தோஷம் மனசு 6வது ஷோ இவ்வளோ பேர் பார்த்த அப்புறம் நான் பார்க்குறேன். ஃபேனாக இருந்து கூட இது நடக்கலைன்னு கவலை. அதோட இன்னொரு விஷயம் சரி இருந்தாலும் நாங்கள் எழும்புறதே 9 மணிக்கு தானே. கண்ணை முடிக்கணும் ஒரு இதாகவும் பார்க்கக்கூடாது. ட்விட்டர் போகக்கூடாது ஒரு சைட்டும் போகாமல் இருந்தால் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் படம் பார்க்கலாம். உங்களையும் மாதிரி தான் சொல்கிறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் பண்ணாமல் படத்தை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய நாள் கழிச்சு தலைவர் ஒரு வெறித்தனமான ஒரு கிரே ஸ்டேரில் அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா யூஏ கொடுக்கல ஏ சர்டிஃபிகேட். ஏற்கனவே அந்த முதல் இதில் வீடியோவில் காய்ச்சிப்போம் பவர் ஹவுஸில். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலே அப்படி இருந்தும் இவ்வளவு கிரியேஷன்டாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தும் அந்த அதுண்ட இதை டிஸ்டர்ப் பண்ணல அதுண்ட புக்கிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவ்வளோ அதோட கலெக்ஷனை வந்து பாதிப்பு இல்லாமல் நிறைய இது புக்கிங் போய்கொண்டே இருக்கு. அம்மா எனக்கு தெரிஞ்ச 1000 அடிக்கத்தான் போகுது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சப்பா ஸ்ரீலங்காவில் ஏண்டா இது இப்போ நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல. நீ அவையெல்லாம் புக் பண்ணவே அதுக்கே சேர்த்தாலே 1000 பேர் வந்துடும். படம் அப்படியே இல்லைன்னு தெரிய முதலே வந்துடும் நினைக்கிறேன். அதான் எங்கட நாட்டு தியேட்டர்ல இப்படி போட்டது இன்றைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்குறேன் 16 ஷோ அதுவும் 4 மணிக்கு போட்டது. அதான் 4 மணிக்கு போட்டது. எந்த ஹீரோக்கும் எப்பவுமே போட்டது இல்லை. இது 4 ஷோ ஓப்பனிங்ல போடுறாங்க. 4 மணி ஷோ மிஞ்சி போனால் 5 மணிக்கு போட்டிருக்காங்க. 4 மணிக்கு போட்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் நேரம் ரீப்ரெஸ் பண்ண இதுவும் சிவப்பா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் ரீப்ரெஸ் பண்ணா 12 மணிக்கும் போடுறாங்க. போடையில அந்த ரூல்ஸ் இருக்கு. அந்த டைமுக்கு தான் போடலாம். வந்து 4 மணி 4:01 4:05 5 மணி 7:30 அது 8:30 அப்புறம் 9:30 பார்த்தீங்க 6:30 அப்புறம் 11:15 1 மணி 2:30
4 கால் 4:30 6 கால் 8:30 9:30 10:30 16 நான் இறங்கி போனேன். ஏன்னா யாழ்ப்பாணத்துல எப்படி நடந்ததே இல்ல. ஒரு சின்ன இடம் விளங்குதா, அந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. நார்மலா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். எந்த படமும் வேட்டையும் கூட ரேனு சூப்பர் ஸ்டார் படம் கூட போனேன். வேட்டையும் கூட பெருசா சனம் குறைவு, நாங்க போய்க்கலாம். நாங்க செகண்ட் ஷோ தான், தேர்ட் ஷோ மத்தியானம் தான் போனாங்க. அதான் அதோட இந்த மூவிக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கிறது காரணம் என்ன? ஒன்று நம்மளோட தலைவர், 2வது நம்மளோட லோகேஷ், 3வது நம்மளோட அனிருத், 4வது தான் மெயின் முக்கியமான லோகேஷ். என்னன்னா என்ன செஞ்சு லோகேஷ் தலைவர், நம்மளோட தலைவர் என்ன செய்து வச்சுக்காங்க. லோகேஷ் அந்த ஃபேன்ஸு, அந்த தலைவரோட ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட், நானும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லோகேஷ் என்ன ஏன்டா ட்ரெய்லர் எல்லாம் அண்டர் பிளே பண்ணியிருந்தாங்க, பிளான் பண்ணி அண்டர் பிளே. ஏன்னா ஹைப் கூட்டிட்டுது, குறைக்க ஹைப்பு கூடினாலும் பிரச்சனை ஆகிடும். எல்லாரும் நானும் இப்போ ஹைப்லாம் இருக்கிறேன் சரியான. ஆனா அது விட்டாத பரவாயில்ல, ஏன்னா டிக்கெட்டும் புக் ஆகுது. இப்போ வேற ப்ரோமோ வேற விட்டு கொண்டு நிறைய ப்ரோமோ நல்லா இருக்கு. ப்ரோமோஸ் ப்ரோமோ பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெய்லர் கட்ஸ் விட ப்ரோமோ கட்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பராக அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. அந்த ட்விட்டரில் பார்த்தோன்னா அதை பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சத்தால் இப்போ அதில் வந்து எனக்கு கதை டிஷர்ட்டும் வந்து செய்யலை. நாளைக்கு விடிய தான் வந்து தான் நான் டிஷர்ட் போடாமல் போய் பார்ப்போம். நாளைக்கு நாங்கள் ரிவ்யூ செய்ய அந்த டிஷர்ட் போடணும் செய்வோம். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது நாளைக்கு. அந்த செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டோம். சின்ன வருத்தம் தான், என்ன ஃபர்ஸ்ட் ஷோ போகலேன்ட்டு. என்றாலும் 6வது ஷோ ஆச்சும் இப்போ போக வேண்டிய மாதிரி வச்சிருக்கு. 50 வருஷம் தலைவர். நிறைய பேர் வந்து அதை விஷ் பண்ணி போனால் எதிர்பார்க்கல. இப்படி 300 எல்லாரும் விஷ் பண்ணி, கூலி படத்துக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி போட்டுருந்தாங்க. நான் இப்போ தான் ட்வீட்டை போய் பார்த்தினாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர். ஃபர்ஸ்ட் கிருத்திக் ரோஷன் நேற்றைக்கே போட்டிருந்தேன் வேற ட்வீட். 50 வருஷம் ரயன் சார் அதை வந்து சொல்லி போட்டிருந்தேன். சரி ட்வீட் எல்லாம் பார்ப்பேன். அப்படி யாராச்சும் அந்த ட்வீட்டர் தான் இன்றைக்கு இந்த வீடியோ தான் ரியாக்ஷன் வீடியோ. ஆனால் என்னென்ன ட்விட்டர் ரியாக்ஷன் வந்துட்டு ப்ரோமோவும் ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். வந்து தொடர்ந்து பாருங்க. இப்போ ட்விட்டருக்கு போவோம், லோயஸ்ட ப்ரொஃபைலுக்கு போவோம். சரியா? என் அவரான எல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிறேன், அதால் அவர்கிட்ட ப்ரொஃபைலுக்கு. ஆமாம், முதலாவது உபேந்திரா சார், வன்னூர்கள் முதல் உபேந்திரா சார் வந்து போட்டிருக்காரு. கூலி ஸ்டார்ம் பிகின்ஸ் டுமாரோ. உபேந்திரா சார் போட்டிருக்கார். கூலி ஸ்டார்ம் பிகின்ஸ் டுமாரோ வந்து போட்டு அடுத்து தெலுங்கு டைட்டில் போட்டிருக்கார். லோயஸ் வந்து அது ஹார்ட் போட்டிருக்கார். அனிருத் போட்டிருக்கார் 50 years 50 years 1 throne 1 man. Let's us all celebrate the golden jubilee தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏஜ்ல வரலாம் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பட் ஆக்டிங்ல வந்திருக்குன்னு சொன்னா பிளஸிங் ஆஃப் தி ஆல்மைட்டி. அப்ப அனிருத் வந்து போட்டிருக்கார். அதுக்கு யாரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எழுதினா அது எங்களோட எடப்பாடி பழனிசாமி வந்து போட்டிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ சார்னு போட்டிருக்கேன். மற்ற சிவகார்த்தியன் போட்டிருக்காருப்பா. வேலை காமியா இருக்க சிவகார்த்தியன். நிறைய பேர் கதைக்கணும் இதை பார்த்துட்டு. இதை பார்த்துட்டு காய்க்கிறேன். முதலே காய்க்க தங்கிட்டாங்க. அந்த தலைவர்கிட்ட பழைய போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு டிஹெச்சுக்கு தான் பண்ணது. அதுக்கு அந்த உடம்புமானம் தானே சில பெரிய பெரிய ஸ்டண்டுகள் செய்ய, அதுக்கு சிவகார்த்தியன் செய்ய. அந்த ஏஜ் குறையாண்டா அப்படி ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுறது அந்த கூட இது இருக்கும். அதுக்கு சிவகார்த்தியனா போட்டிருக்கேன். அவர்கிட்ட சேப்பும் தலைவர்கிட்ட சேப்பும் ஒரே மாதிரி கிட்டது. தலைவர் அப்புறமேட்டு நானி சிவகார்த்தியன் எல்லாம் தலைவர்கிட்ட அந்த பேக்ரவுண்டில் பார்த்தா தலைவர் வந்து தெரியும் அந்த மாதிரி. மற்றது சிவகார்த்தியன் என்ன பெருசாக போட்டிருக்க, தலைவா ஐ க்ரூ போச்சு அந்த போட்டிருக்க. உங்களோட கால் தடத்தை பார்த்து நான் வளர்ந்தேன். தேங்க்யூ இன்ஸ்பயர் கங்க்ராச்சு 50 years மெக்னசிம் லேக் எல்லாரும் பார்த்தா போதும். காந்தமான வருஷம் 50 வருஷம் மேஜிக் என்று சொல்லிருக்காங்க. என்னோட டைமண்ட் யூ க்ரௌன் லவ் யூ ஃபார் எவர் பியாண்ட் த கூலி வில் த என்னதர் என்று போட்டிருக்கேன். ஒருவேளை இவரும் இருக்கான டவுட்டாக கிடக்கு. எல்லாரும் 50 வருஷத்துக்கு இந்த கூலியை இது பண்ணி விஷ் பண்ணிக்கலாம். 50 வருஷத்து விஷ் பண்ணா கூலி சரிதானே, படத்தோட நான் பார்க்குறது சரிதானே. ஒரு படம் பேர் தான் அந்த வருஷம். அதோட இப்ப இந்த கூலி படம் நல்லபடியா கிடைச்சிருக்கு. தலைவருக்கு 50வது படம் மாறும். சூர்யா சார் போட்டிருக்காரு. காட் பிளஸ் ரஜினிகாந்த் சார் 50 years இந்தியன் சினிமா பெஸ்ட் விஷஸ் லோகி டீம் வந்து சூர்யா சார் போட்டிருக்காரு. மற்ற நெல்சன் அவருக்கு போட்டிருக்காரு. மம்மூத் 50 year மேஜிக்கல் இயர்ஸ் சினிமா கான் வெயிட் வாட்ச் கூல் வெயிட்டிங்ல வரியாதான்னு போட்டிருக்காரு. மற்றது நம்மளோட இவர் ரிப்போண்ட் ஹோல்டர்ல நம்மளோட லோகேஷ் டீமோட. ஸோ அது அவரோட கமல்ஹாசன் போட்டிருக்காரு. ஆண்டவர் போட்டிருக்காரு. மேக்கிங் half century of cinema brilliance. My dear Rajinikanth, celebrate the 5 years glorious years in cinema today. I celebrate a superstar with affection and admire. Wishing global success by golden jubilees. Helmeted by the powerhouse. Helmet back on the pillar of the industry. Kalanidhi Man Sanvik sir.
enriched by the அதுக்கு பவர் ஹவுஸ் லோகேஷ் போட்டிருக்காரு. ஒவ்வொரு ஆக்களையும் அந்த மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. நிறைய ஸ்டைலில் இண்டஸ்ட்ரி கலாநிதி மாறன் மற்றது அனிருத் எவர் இன்வென்டிவ் போட்டிருக்கேன். மை லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் சத்யராஜ், நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா, சோபின் அதுதான் நிறைய பேர். சோபின் தான். அடுத்தது டார்லிங் டாட்டர் ஸ்ருதிஹாசன் கீப் ஷைனிங் பிரைட். தேங்க்யூ. அனிருத் ரிப்ளை பண்ணிக்கார். அடுத்தது லோகேஷும் லவ் யூ ஆண்டவரே என்று போட்டிருக்கார். பட் ரேப் ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கு அந்த போட்டோ. ஆமாம், இவ்வளோ போதுமா என்று சொல்கிறேன். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறேன். 2 ஃபோட்டோவா 4-5 ஃபோட்டோ இருக்கு, இங்கே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படி இதில் அந்த ஒன்றும் பார்த்தீரா கோபத்தில் இருக்கிற என்னடா விடிய காதல் எழுப்பி வச்சு ஃபீலிங் ரிலேட்டட் வித் லவ் எஸ் ரூட் எழுதிக்காங்க. சூப்பர் சார் கம்ப்ளீட் 5 இயர்ஸ். எல்லாரும் அதை தான் 50 வருஷத்தை விஷ் பண்ணி போட்டுருக்கிறீங்க. இவர் வந்து சந்துருக்கு விஷ் பண்ணி போட்டுக்க, லோகேஷன் தான் போட்டுக்க. மற்றது அதுங்கால பல்டி, மற்றது இந்த இதில் ஃபிலிம் எடிட்டர், இந்த படத்தில் எல்லாருக்கும் விஷ் பண்ணி லோகேஷ் போட்டுக்க. பெரிய ஒரு வேலை தானே. அதான் கனனால நான் சொன்னாங்களே ஏன்னா இப்படி போட்டிருக்கேன். மற்றபடி இந்த ரேப் மட்டும்தான் போடுவார் லோகி வந்து. இந்த முறை பார்த்து ஒவ்வொரு ஆக்களையும் பார்த்து இப்போ கிறிஸை பார்த்து விஷ் பண்ணி போட்டுக்க, அன்பரை பற்றி போட்டுக்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக போஸ்ட் போட்டிருக்கேன். விளங்குதா? இந்த ஆர்ட் டைரக்டர் பெரிய ஒரு படம். இதெல்லாம் வேலை எல்லாம் வேற போகுது. படம் செய்ததே ஒரு திருவிழா மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன வருதோ இல்லையோ அந்த மாதிரி என்ன கான்செப்ட் அவங்களுக்கு திருப்தி ஆயிடுது படம். வேற படங்களுக்கே இப்படி போட்டது அவங்க டவுட்டோட இருப்பாங்க. இதுல அந்த நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு எல்லாருலையும். அதான் ஸோ வேற லெவலாம் நாளைக்கு தியேட்டர்லாம் திறக்க போகுது. இன்டர்வியூல நிறைய பேர் நேற்றுக்கு நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா, நான் நேற்று வந்து இவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். யாருப்பா? ரைட்டர் கோ ரைட்டர் வந்து, அதாவது லோகேஷ் அந்த ரைட்டிங்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக என்ன எழுதுறவர் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுது. அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்து. அவர் வந்து 3 நிமிஷம் சீன் இருக்குன்னு சொல்லி போட்டார். மோனோலோக்குன்னு இருக்கான் 3 நிமிஷம். ஸ்டார்டிங்கில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதைத்தான் தலைவர் இதில் சொல்லிப்பார் நினைக்கிறேன். ஓடி இளைஞர் சொல்லுவார், ஒரு சொட்டு ஒன்று முக்கியமான சொட்டு இருக்குன்னா அங்கேருந்து கேமரா எடுத்து கிடந்தது. ஓகே பேக்க பண்ணுறேன் சொல்லுது. இது முக்கியமான சீனு சொன்னீங்களே இருந்தாலும் கேட்பேன். ஆனால் அது இது இல்லை. ஏன்டா இப்போ தான் பிள்ளைங்க அது வந்து இது வந்து சிங்கிள் ஷாட் 3 நிமிஷம் கழிச்சிருக்காரு. அதில் அந்த படத்துல கேள்விகள் எல்லாம் கூட இருக்கும். அவரை இன்டர்வியூலாம் வேற லெவலில் இன்டர்வியூவில் வச்சு தானே படமே டெவலப் பண்ணுதான். இன்டர்வியூ பாயிண்ட் ஒன்று நல்லா இருந்தது, அதை வச்சு டெவலப் பண்ணுது. பட் நாகார்ஜுனா சார் வேறு ரீசெண்டாக இப்போ ஒரு இது ஒன்று அதில் சொல்லிக்க தன்னில தான் ஸ்டார்ட் ஆகுது படமே. தன்னில இருந்தால் தண்டை இதுல இருந்தா பிடிச்சி வாயை கட்டி வச்சிருக்கணும் ரிலீஸ் டேட் மட்டும். அந்த ஹைப் அமீர்கான் சாரோட ஹைப்பு கொஞ்சம் குறைச்சது வந்து அமீர்கான் சார் வாய் தான். நானும் அந்த படத்துல சர்ப்ரைஸாக இருந்தா. ஆனால் உண்மையாவே அது முதலே தெரியும். அப்போ அதாவது சொன்னது ஓகே ஏஞ்சலாம் முதலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அமீர்கான் இருக்குன்னு எப்பயோ சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு 3-4 மாதத்துலேயே சொல்ல தங்கிட்டாங்க. இல்லை நீரோட நினைச்சு பாருங்க, இப்போ அந்த சோஷியல் மீடியா இல்லாத இப்படி ஒரு டெக்னாலஜி வளர்ந்த காலம் இல்லாமல் இருந்தா இப்படி ஒரு மூவியை கொண்டு வந்தா சர்ப்ரைஸ்லேயே சேர்த்துருவாங்க. பாதி பேர் தியேட்டர்லேயே நான் ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் பார்ப்பாங்களோ. அதோட நிறைய ரெவென்யூ அதான் அந்த உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு. அதோட நம்மளோட இவங்க சன் பிக்சர் செஞ்சிருக்காங்களேப்பா. என்ன அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. ப்ரோமோவும் செய்யுங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதான் இது செஞ்சிருக்காங்க. இப்போ யாருமே லீக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய வழக்கம் போட்டிருக்குது. அது நல்ல ஒரு தீர்மானம். இப்படி செய்ய தொடங்கினா அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கே ஓகே இருக்கு. இந்த மூவியால வர மற்றது கிருத்திக் ரோஷனும் மிஸ் பண்ணி போட்டுருந்தேடப்பா. ஏன் took my first steps as an actor at your side. My first teacher Railan sir continue the அந்த சின்ன வயசுல நடிச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் வேறோட நடிச்சிருக்கார். சின்ன பொடியா நான் இப்ப போட்டு பார்த்தேன் இருக்கு. ஆனா அவர் நிறைய நாளா அதைத்தான் அவர் மறக்க அந்த இதில் போட்டு தமிழ்லேயே போட்டுருங்க. சினிமா வீரம் போட்டிருக்காங்க. முதல் படியை உங்கள் அருகில் இருந்து தொடங்க. என் முதல் ஆசிரியாக நீங்கள் இருந்தீங்க. தொடர்ந்து 3 நிகழ்த்துக்கு 50 நீங்கள் திரையில் நிகழ்த்திய அப்பங்கள் வாழ்த்துக்கள் அண்டு கிருத்திக் ரோஷன் போட்டிருக்காரு. அதை விட நானி வேற போட்டிருக்காரு. நானியும் போட்டிருந்தார். நானி வந்து போருக்கும் இதுக்கும் சேர்த்து போட்டிருக்காரு. சும்மா டுமாரோ ஐ ஆம் ஷுவர்
Tarak will is along with the critical sir like he always does. Tomorrow I am sure Rajini sir going saw the world why he is the god. God. Everybody. What I most excited to watch Naganya sir unleash in the negative role for the first time. Is going to the feaster and the whole movie lovers. It's not about who will win. இது யார் வின் பண்ணுறான்னு இல்லை, இந்த சினிமா வின் பண்ணுறது தான் அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு. ராமன்னு போட்டிருக்கேன், கேஷ்டேக் கோலி ஓர் ரெண்டையும் போட்டு பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டேன். அதே மாதிரி எனக்கும் வேற 2 எனக்கு கவலையாக இருக்குது. எந்த இதில் வெளியில எல்லாம் நல்லா இருக்கு, எங்கட இடத்துல ஒரு பார்க்கிறேன். நான் இப்போ பொதுவாக சொல்லல, வேறு நாட்டு இந்தியா அதெல்லாம் பற்றி சொல்ல, அதை பற்றி நான் தெரியல, அதை பற்றி நான் அனலைஸும் பண்ணல. ஸ்ரீலங்கால பார்க்க போனா அவ்வளோ ஷோவை தூக்கிட்டாங்கப்பா. நான் கேள்விப்பட்டேங்க, யூஎஸ்ஏலையும் நிறைய ஷோ தூக்கியிருக்காங்க, மேடம் கேரளாலையும் 2-3 ஷோ தூக்கின மாதிரி கேள்விப்பட்டேங்க. அந்த அளவுக்கு போட்டுக்கு அவங்க ஹிந்தியில் அடிச்சிருவாங்க. அதை விட 2 படமும் சில பேர் பார்ப்பினோம் இது முடிய. ஆனால் ஷோ கிடைக்காது தானே பிரச்சனை. பெரிய படம் அதான் பிரச்சனையா. நான் முதல்ல யோசிச்சேன், அந்த பெரிய படத்தையும் 2 ஒரே நாள் வைக்கிறாங்க. பெரிய படம் இல்லை, ஒரு பெரிய சும்மா சின்ன படம் 2-3 5 படம் அவ்வளோ பெருசா தான் செஞ்சவங்க. அவ்வளோ எஃபர்ட் 2 பெரிய படங்களையும் ஒரே டைம்ல வைக்கிறாங்கன்றது தெரியாது. 50வது படம் மண்டைக்கு கூட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதான் நிறைய பேர் ரோல் பண்ணிக்கோங்க. சன் பிக்சர் முதலே அனௌன்ஸ் பண்ணிக்க பயந்து ஓடி இருக்கணும். இப்போ வந்து அடி பண்ணிருக்கேன் நிறைய அந்த ஃபேன்ஸ் போட்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு வேற டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 2 பேருக்கும் அடிபடாம ஓகே இருந்திருக்கு. சரி, நாங்கள் நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து தலைவர் ப்ரோமோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நாளைக்கு ரெடி ஆகிறதுக்கு இப்போ எல்லாம் பார்த்து வெறி ஏற்றிட்டு மற்றது அந்த 50 வருஷத்துக்கு ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள். அவர் எப்படி இந்த 50 வருஷம் நிலைத்திருக்கிற சூப்பர் ஸ்டார், அதையும் அதை ஜோதிச்சாலே உங்களுக்கு விளங்கிடும். நிறைய பேர் ரோல் பண்ணினோம், அப்படி செய்யணும். இந்த விஜய் ஃபேன்ஸ் ரோல் பண்ணுறது, தலைவர் ஃபேன் விஜய் ஃபேன்ஸ் ரோல் பண்ணுறது, அதெல்லாம் ஃபைட் பண்ணால நீங்கள் சும்மா நார்மலாக யோசிச்சுப்பாங்க. யார் ஹீரோவாக வந்தாலும் அந்த தெரியுமா, ஒரு ஓடியல் அஞ்சில் ஒரு ஆள் சொல்லிப்பார், இவர் தான் உபேந்திரா சார் சொல்லிப்பார். எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருப்பினோம். ஆனால் அந்த எல்லா ஹீரோவுக்கும் ஃபேன்ஸ் இருப்பினோம். அந்த ஹீரோவுக்கு மேற்கெல்லாம் ஃபேன்ஸு எங்களுக்கு தலை சூப்பர் ஸ்டார். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட லைஃப் ஏதோ இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அவைக்கு. ஏன் நம்ம தளபதி விஜய் தளபதி கூட நம்மளோட அண்ணாமலை தம்பி என்று ஆட வந்து தானே இப்போ அவர்கிட்ட மேனரிசம், அவர்கிட்ட ஒர்க், அவர் ஸ்டைலு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆளும் அவர் கொப்பி அடிச்சேன்னு நான் சொல்ல வரையில. அவர்கிட்ட மேனரிசம் அவர் ஒரு இதாக தான் கொப்பி அண்டு இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நாங்கள் ஒரு ஐடல் ஒன்று வச்சிருப்போம். இந்த இடத்துக்கு நான் வேற ஒன்று பண்ணேன், ஒரு ஐடல் அது வேணும், அதை நான் பிள்ளைன்னு நான் சொல்லல, அப்படி வந்தாங்கன்னு சொல்றேன். எவர் மற்றது எல்லாமே ஆயிச்சாரம் நிறைய தலைவர் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லையப்பா, இண்டஸ்ட்ரி எல்லாம் சார். ஐயோ, அவரை பற்றி அவர் சூப்பர் டைரக்டர் தான் தெரியும், இன்டெலிஜென்ட் டைரக்டர் அவர் தான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணியிருக்கேன் தலைவரை. அவர் தலைவருக்கு தெரியும், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லிக்க சூப்பர் டைரக்டர் இல்லை சொல்லி கொண்டு வந்துக்கா தலைவர் வேற இது ஒரு 15 நிமிஷம் காய்ச்சிக்க. அவர் அப்படியே கண்ணை வெட்டாமல் பார்த்து வந்து அப்பதான் சார் பார்த்துட்டு முடிஞ்சிட்டு லோகேஷ் சாரை கூப்பிட்டு அவர் போயிட்டார். சூப்பர் தலைவர் சொல்லிட்டு போயிட்டேன். போன பிறகு லோகேஷ் சாரை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். பக்தன் நான் பக்தன் அப்படி பக்கத்தில் அவர்கிட்ட வாயாலே இப்படி சொன்னது எனக்கு. அதாவது அவர் ஓடியலஞ்சிலையும் சொல்லிப்பார் அதே விஷயத்தை, நேர்லையும் சொல்லிக்கிறார், ஓடியலஞ்சிலையும் அதை சொல்லிக்கிறார் தலைவர். அதான் தலைவர் எப்பவுமே 50 வயசு. அதை விட இந்த வயசுலயும் 2 மணி ஷூட்டிங், நைட் ஷூட்டிங் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கப்பா. அதோட 75 வயசுல நீங்கள் உதாரணமா அப்படி கம்பேர் பண்றாங்கள சொல்றேன். அவரோட வயசை நீங்க பார்க்கணும், கம்பேர் பண்றாங்க வயசு கிட்ட அனுபவம் இல்ல அதான் நான் சொல்றேன். வயசை நீங்க பார்க்கணும். இந்த வயசுல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தானே இந்த ரெக்கார்டு இந்த வயசுல 74 வயசுல எப்படி ஒரு ரெக்கார்ட் அடிக்க முடியுமா? யாராலையும் முடியுமா? 74 வயசுல என்ன சொல்றது, 50 வருஷம் ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டமா இல்லாம அப்படியும் வச்சுக்க தக்க வைக்கிறது உண்மையாவே கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும், எல்லா மனுஷர்களுமே தெரியும். ஒரு இடத்த பிடிச்சு அதை வச்சிருக்கோம் தக்க வச்சிருக்கிறது. எல்லா துறையிலையும் அப்படித்தான். நான் ஒரு எடிட்டர் எந்த துறையிலையும் அந்த இடத்த நான் வச்சுக்கணும். என்ன நிறைய பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி அப்டேட், அதான் முக்கியம். அதுக்கேற்ற அப்டேட் ஆகணும். இப்போ நிறைய கேமரா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இந்த கலர் சினிமாவில் இப்போ மோக்கப் போட்டு அந்த பாஸ்ட் கேமரால கூட ஆக்ட் பண்ணுது. அதை விட அதான் அந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இருக்கிறது யார் ஒரு தரமே இல்லை.
யோசிச்சுப்பாங்க, நீங்களே யோசிச்சுப்பாங்க. உங்களுக்கே இருந்தாலும் அப்படி இருந்தா சொல்லுங்க. அப்படி யாரா இருந்தா பாப்புலர் இல்ல அப்படி இருந்தும் இல்ல இல்லையா இருந்தா சொல்லுங்க. 74 50 வருஷம் ஒருத்தரும் இல்லை இண்டஸ்ட்ரியில அப்படி நிலைச்சு. இப்பவுமே ஃபர்ஸ்ட் இவ்வளவு புக்கிங் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு தான். ஒரு பெரிய ஒரு படத்தை தூக்கிட்டு அவருக்கு புக்கிங் போடுறாங்கன்னு சொன்னா அது வேற லெவலில் செலிப்ரேஷன் தான். ஸோ அதான் இந்த 50 வருஷம் ரஜினி சார் அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை விட்ட சிம்பிளிசிட்டி, அவர் இருந்த வாழ்க்கை, அதோட அவர் ஒரு விஷயம் வந்து அவர் தன்னைத்தானே கலாய்ப்பார் எல்லா இதுலையும். அது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அதோட நோமலா இருப்பார். அதோட அவர் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாரு. அதுவும் டைரக்டர் எக்ஸ்ட்ரா மரியாதை. எல்லாரும் தெரியும் டைரக்டர் மெயின் சிப்பே டைரக்டர். அப்போ ஒரு இன்டர்வியூ யாரோ கேட்போம் நம்ம டைரக்ட் இது எல்லாமே கேள்விப்பட்ட கதை தான். டைரக்டர் அலிம்பி டக்குனு வணங்க சொல்கிறாண்டு. அப்போ அதே தான் அந்த கேள்வியை ஒரு ஆள் கேட்குறாரு அந்த அங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த கூலி செட்டில். அப்போ டைரக்டர் வந்தால் எல்லாரும் அலிம்பி மரியாதை கொடுப்பாருன்னு சொல்ல சார் அவர் சொல்கிறார். இல்லை டைரக்டர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவருக்கு வணக்கம் சொல்லுவார். லைட்மேன்ல இருந்து இல்லை. அதை விட அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கிட்ட எத்தனை மணி ஆனாலும் அவர் அந்த காஸ்டியூமை போய் மாற்றிட்டு வந்தேன். ஏன்னா அவர் அதில் கான்சியஸாக இருப்பார். போய் ஒரு இந்தியாவில் சொல்லி காஸ்டியூமை மாற்றிட்டு வந்தால் அவர் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அவ்வளோ பேர் இருக்கும். ஒரு 1000 பேர் செட்டில் வேலை அந்த இந்த பாட்டெல்லாம் அப்படி சிக்கிட்டு போய் பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ பேர் வேலை செஞ்சு அவ்வளோ பேருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் அவர் உள்ளே போய். ஆனால் அவருக்கு நாங்களாம் யோசிப்போம் என்ன டயர்டாக இருக்கும். அவரை சிரிச்சு கொண்டு எல்லாருக்கும் ஃபோட்டோ கட்டசி வரைக்கும் கேட்டு கொடுப்பாராம். நீங்கள் எடுக்கலையா வாங்க. அந்த லைட் மேன்லேருந்து எல்லாருமே கொடுப்பார். அதை விட இன்னொரு விஷயம் ஒன்றும் இருக்கு. அவர் வந்து எல்லாரும் எல்லா படத்துலையும் முந்தி தோக்கம் இது நடந்தோன்னு இருக்கு. எல்லா படத்தையும் முடிஞ்சு போய்க்க எல்லாருக்கும் ஒரு தொகையான பணம் $லையோ பெரிய பணம் கொடுப்பேன் ஒரு பையில ஒவ்வொரு ஆக்களுக்கும். நாகார்ஜுனா சார் இதில் ஒடிய லஞ்சில் சொல்லியிருப்பேன். இந்த ஒடிய லஞ்சில் தெலுங்கு ப்ரீ ரிலீஸில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஆக்கள் கையிலையும் பணம் 350 பேர் வேலை செஞ்சுதான் 350 கையிலையும் பணம் அதையும் கொடுத்து விடுறேன்னு சொல்லுங்க. அது சொல்லித்தான் கொடுப்பேன். இல்லை வீட்டை போய்க்க இவ்வளோ நேரம் வேலையில் இருக்கிறீங்க. வீட்டை போய் நம்ம எல்லாரும் முடிச்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையாக இருக்கணும். ஒரு ட்ரிப் மாதிரின்னு வீட்டை போகிற எல்லாருக்குமே காசு கொடுத்து விட்றேன். உங்களை வீட்டை போய்க்க வீட்டை எல்லாரும் பார்த்து வந்துருப்பேன். உங்களுக்காண்டி வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கு ஏதாவது வேண்டி கொண்டு போங்க சொல்லித்தான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. 350 இது இப்போ இல்லை, இது இப்போ இல்லை, நிறைய கிழமை நடக்குது. அப்படி நிறைய விஷயம் செய்திருக்கேன். அது வந்து வெளியில் சொல்லாமல் செய்திருக்கிறேன். வெளியில் தெரியாது. நிறைய பேர் அந்த நிறைய பேர் ஹார்ட் இதய சிகிச்சைக்கு உதவி செய்யிருக்கேன். அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவரால் நிறைய பேர் வந்து உதவி செய்யிருக்கேன். அவர் வெளியில் விளம்பரம் அதுக்கு பிடிக்கிறீங்களா சைலண்டாக செஞ்சுட்டு போயிடுவோம். சைலண்ட் ஐட் சார் நிறைய செய்யிருக்கிறார். அப்படித்தான் நிறைய பேர் நிறைய செய்யணும்னா இருக்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். நம்மளோட சமந்தாவும் ஒருத்தரோட சேர்ந்தா ஒரு டாக்டரோட ஹார்ட் சர்ஜரி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்களாம்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன். நம்மளோட சின்மை இப்போ சமந்தா எதுக்கு வந்தா நிறைய பேர் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வெளியால தெரியாம செய்யறாங்க. அதனால ஒரு ஆள் பார்த்துட்டு வேற என்ன செய்தார் சில பேர் நான் அந்த இதுக்கு தான் நான் பார்த்து சொல்றேன். சில பேர் என்ன செய்தார் இது அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல் அவர்கிட்ட வேலை என்னன்னா சினிமா என்டர்டைன் பண்ணுறதுங்க. நீங்கள் காசு கொடுக்குற படம் பார்க்குற அவ்வளோதான். அதான் விட்டு வேலை. அதை தனியாரையும் செய்யணும்னா நான் கேட்குறேன். இல்லை அவங்கள என்னன்னா அந்த மூவியில் வர்ற அந்த கேரக்டரை பார்த்து அந்த கேரக்டர் நாங்களுக்கு இப்படி செய்யணும். இப்போ லைக் நம்மளோட எம்ஜிஆர் இப்படி மூவியில் இப்போ இது கதைக்கிறவங்க செய்வாங்களா? ஒரு தனக்கு மற்றவனுக்கு 5 சதம் கொடுக்க மாட்டாங்க. சரி இப்படி கதைக்கிறவங்க வந்து ஒரு தனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தான் காய்ப்பாங்க. செய்கிறவங்க ஒரு தரம் மற்றவனை காய்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம நம்ம இப்படியெல்லாம் நிறையெல்லாம் நடக்கும். ஸோ மற்ற இதில் மிச்சது மற்ற அப்படி தான் மிச்சம் மற்றது இந்த வெளியில் சிம்பிளிசிட்டி தான் முக்கியமான. வெளியில் கரவனே போக மாட்டேறான். நான் எல்லா படத்து இதுலேயும் போய் பார்க்குறேன். எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தாலும் கரவன் போக மாட்டேன். அதுதான் சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. அதோட பயனுண்டு. நம்மளோட எந்த ஹீரோ பார்த்தாலும் வெளியால் போய் அவங்களோட கெட்டப்ப நல்லாக்கி தான் கொண்டு வாங்க. இப்போ ஆனால் நம்மளோட தலைவர் அதே கலர் அதே இது அப்படி எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் வெளியால் பப்ளிக்கு காண்பிப்பேன். ஸோ அந்த ஒரு இது வேணும் தான். அது இவ்வளோ ஆழம் இவ்வளோ அதுவும் அவர் சொன்ன மாதிரி ஏதோ கடவுள் ஏதோ இருக்குதான். சும்மா இல்லை. ஒரு ஆள் 50 வருஷம் இருக்கிற சும்மா இல்லை. நினைச்சு அதே ஒரு ஆச்சரியம் தான். அப்போ அதே ஒரு ஆச்சரியம் தான். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அதுவும் அவரோட பாஸ்ட் லைஃபை பார்த்தாப்பா எவ்வளோ எப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படித்தான் இருந்திருக்கு. அதான் அவர் வில்லனா இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் அவரை பிடிச்சி. ஏன்னா வில்லனா இருந்தவர் அதை மறைச்சி ஒரு நாளும் சொன்னது இல்லை. அவரே சொல்லுவேன் நான் இப்படிதான் இருந்தேன். நான் இது செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன். கெட்ட பையன் சேர்ந்த அன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த ஒரு கெட்ட பையனை கல்யாணம் அது அந்த அன்றைக்கு ஒரு ஆடியோ லஞ்சில் காய்ச்சார். அதுலேயே சொல்லியிருக்கேன் நான் இவ்வளோ
கெட்டேன் அதில் அந்த ஃப்ரெண்ட் வேறு நக்கடி அதை நிறைய நீங்கள் ஆடியோ லான்ச் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நிறைய சொல்லிப்பேன். சரி நிறைய பேசிட்டோம். இது ஒரு 2 மத்திய வீடியோ போகுது இல்லை அது வீடியோ கட் ஆகிட்டு தெரியல. சரி நாங்கள் இப்போ ப்ரோமோ கட்டி பார்த்துட்டு வாங்க. வீடியோ ஓடுதா ஓடுது பொறுங்க 4. ஓகே சரி வாங்க. ஓகே வீடியோ ஓடுது. ப்ரோமோ பாப்போமா? கூலி ஓ என்னப்பா இது ரியாக்ஷன் கடவுளே வில்லனிசம் பீக்கு இதெல்லாம் வேணாம் டெய்லரை விட்டு இருந்தோம். ஓ ஏசலாம் போகிறேன் என்னப்பா ஓ பாத்தீங்களா இந்த ஸ்டைல் செமையா ஸ்டைலா தான் காட் பண்ணாரு வேற உண்மையா நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரேஞ்சில் இருக்கு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா அவனோட லோகி செஞ்சிருக்கிற ஆக்ஷன் சீன் எல்லாம் செதுக்கி எடுத்திருக்கிற பார்க்க தெரியுது. வேற லெவலில் இருக்கு ஆக்ஷன் சீன். வாங்க மிச்சப்புறமா ஓ சோப்பேன் ஓ நாகார்ஜுனா இல்ல உபேந்திராவாது உபேந்திராக்கள் அப்படி என்னப்பா கடைசியை பார்க்கிறேன். காப்பில் இருக்கு ஸ்டைல எப்படி இருக்கு தலையில லுக் இந்த முறை அந்த என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லை ஆக்ஷன் ஹீரோ கேட்ட மாதிரி இருக்கு அந்த லுக். அந்த அட்டிக்கை எல்லாம் ஸ்டைலாக அதோட ஸ்டைலாகவும் இருக்கு. எல்லாத்துலயுமே ஸ்டைலாக மிஸ் ஆயிருந்தா கொஞ்சம் ரீசெண்டாக பேட்டைக்கு அப்புறம் நிறைய படங்கள் அது மிஸ்ஸிங். இந்த படத்துல அந்த அந்த இது ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கிங் பின் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நடக்கு. இந்த இடம் தான் அந்த மெயின் காபர் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வைப்பாங்க. காபர் அந்த அந்த இடத்துக்கு இப்போ இடம் அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா? காபர்ல ஒரு செக்கிங் பாயிண்டா இல்ல ஒரு கொம்மணி ஒன்று தான் அதை எடுப்பாங்க. காபர் அந்த இது அந்த தெரியுமா? நாங்கள் வேறமா அந்த இது பண்ணுவாங்க கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கம்பெனி தான். நம்ம ஒவ்வொரு கம்பெனி இருக்கு. அப்படி ஒரு கம்பெனி தான். அங்கே நடக்கிற பிரச்சனை ஊழல்களோ ஏதோ தெரியல. பார்ப்போம் படத்தை நாங்கள் என்னவும் கதைக்கலாம். எல்சியோ இல்லையோன்னு இப்போ காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஏன் தெரியுமா எல்சியோ இவ்வளோ நாளும் அந்த டவுட் இல்லாமல் இருந்தது. நான் சொன்னேன் நேற்று ரைட்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாண்டு அவரை கேட்குறாங்க இது எல்சியோ இல்லையோண்டு. அவர் சொல்லிக்கிட்டார் ரைஸ் இல்லை விஷ்ணு அவர் அந்த லிரிக்ஸ் ரைட்டர் அவர்கிட்ட இன்டர்வியூலாக சொல்லிவிட்டேன். ஓ நீங்கள் படத்தை பாருங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் படத்தை பாருங்க ரெண்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து என்ன அவன் அப்படி சொல்கிறான். அது பரவாயில்ல, அது பிறகு ரைட்டர் நேற்றைக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அதை சொல்லியிருந்தார். எல்சிஐல வந்து அதே கேள்வி எங்கே வேணால் யாரை படிச்சும் கேட்பாங்க. கேட்க சொல்லிக்க இல்லைன்னு அது சொல்ல முடியாது. நீங்கள் படத்தை பாருங்க. இன்னும் 2 நாளாக படம் வந்தால் பார்த்து அப்போ நம்மளோட கமல் சார் இங்கே வேறு வாய்ஸ்லேயே ஆச்சு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏன்னா இண்டிலேருந்து ஃபோன் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரியா? என்ன ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும். சரி வீடியோ அப்லோட் பண்ணல டேட்டா ஆஃப் பண்ணேன். ஓகே அடுத்து இந்த ப்ரோமோ அப்படி காய்க்காமல் அடுத்த ப்ரோமோ இந்த ப்ரோமோவில் இந்த படத்தில் சோபின் சாரை வந்து ஆக்ரோஷமான ஒரு ஜாலியான அதான் அந்த குலசையக்க கடலை சாப்பிட்டு இருக்கு. அந்த ஜாலியான ஒரு ஆக்ரோஷமான பட் அந்த சொட் தான் இதுலேயும் போடுறேன். இது வந்து இதுக்கு முதல் வந்திருக்கு இந்த ப்ரோமோ. இதில் வந்து அந்த எல்லா பெரிய ஹீரோஸ் இந்த சீன்ஸ் அந்த காப்பு அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. உண்மையாக எதிர்ப்பு கை கூட்டிய போகுது. ஏன் இந்த டெய்ல விட்டாங்கன்னு தெரியும். முதல் நாள் விட்டு ஹைப்பை கூட்டி விடுறாங்களா? இவ்வளோ நாளும் ஹைப்பை குறைச்சி வச்சுட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்க போவேனப்பா. என்ன சுவின் ஷர்ட்டை கலட்டிட்டாரு. ஏய் இல்லை ஷர்ட்டை காட்டினவங்கள யாரும் வாங்கி கிடக்கு. ஓ சுவின் அதுதான் எஸ்கேயா இருக்கு தலைவர். உம்மா இதுதான் கொக்கியப்பா பிடிச்சிட்டு இதுதான் கொக்கி. இந்த பாருங்க கொக்கி கொக்கி இதான் எட்ரா கொக்கிய அது சொல்ல இந்த கொக்கி இதான் ஆயுதம்.
தலைவேட்ட ஆயுதம் இதுதான் இந்த படத்துல என்று சொல்லி ஏதோ ஒரு வெப்பன்ஸும் கூட யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆமா, ஆமா. அது வந்து கொக்கி இப்போ அந்த வாட்சு மற்றது இப்போ 2 ஆயுதம் கிடைச்சிக்கும். அந்த சின்ன அந்த கசாப்பு கடை கத்தி ரொலெக்ஸ்ன்னு சொன்னா அதில் வந்து பேசுவாங்க. ரொலெக்ஸ் எங்கட ஊர்ல எந்த கசாப்பு கடை இருக்குது, கசாப்பு கடை கத்தி மற்றது அப்படி நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம். இது ஹார்பர்ல தான் எரியுது, கப்பல் எரியுது என்னப்பா? கப்பல் எரியுது. சரி 3 புறமும் இதை விட புறமும் பார்த்தா நீங்கள் விட்டுட்டு போய்ப்பீங்க நிறைய பேர் பார்க்காம. ஃபுல்லாக பார்த்தாங்களுக்கு நன்றி. உண்மையாகவே பார்த்து நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளையும் அடித்து எங்களுக்கு ஒரு நல்லதை செய்துட்டு போங்க. கடைசியாக வாழ்க்கை எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு போகணும். சப்ஸ்கிரைப் பண்ணி மெட்டாக்களை வாழ வச்சுட்டு போங்க. வாழ்க்கையில் வானம் மேலே இருக்கு, பூமி கீழே இருக்கு, நடுவில் எங்களோட சேனல் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடது வரைக்கும் பார்த்தா சிவர், வலது கசாது, மேலே கூரை. இந்த 4 சிவத்துக்கு இருந்து இந்த வீடியோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். முன்னால் கேமரா, இந்த லைட், இந்த வெளிச்சம் எங்களை அடிக்குது. இப்படியான குரலை கிடைக்கி பிறகு சொன்னான் அவன் வரையில இருந்து காய்க்கிறான். கண்ணு 2 நித்திர வரல. இதுதான் வேலை கலைகள் என்ன செய்யறது. வேலை பார்த்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இல்லாடி பிடிக்காட்டியும் பரவாயில்ல, 4 பேருக்கு இந்த கடைசி துண்டு பார்க்காதாக்களுக்கு ஷேர் பண்ணி இந்த கடைசி துண்டை பார்த்துட்டு வாங்கடா முன்னுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுலேயே ஒரு 5 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இத்தனை 5 0 50 தலைவேட்ட 50 இயர்ஸ். நல்லா கமெண்ட்ஸ் போடுங்க. சூப்பர் ஸ்டார் எப்பவுமே.